ராசி ராசி சக்கரத்தில் ஏழாவதாக வரக்கூடிய ஒரு ராசி. எல்லா இடத்துலையும் ஒரு தோழமை உணர்வோடு பழகக்கூடியவங்க, ரொம்ப கைராசியானவங்க, கடமை தவறாமல் நடக்கக்கூடியவங்க, இரக்க சுபாவம் உங்களுக்கு அதிகம். அதோட கூட எங்கேயாவது ஒரு இடத்துல தவறு நடக்குது, இவங்களுடைய பேச்சை மற்றவங்க கேட்கல அப்படின்னா அரக்க சுபாவமும் இவங்களுக்கு கலந்தே வரும். ஏன்னா மனோபாவம் இயல்பாகவே இவங்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களை எடை போட தெரிந்தவங்க, அந்த அளவுக்கு திறமசாலிகளாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். பெரும்பாலும் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகமே அமையக்கூடிய ஒரு யோகமுள்ள ராசி இந்த துலா ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசிநாதன் உங்களுக்கு பலமாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கை இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சொல்கிறது கரெக்டு அப்படின்னு மற்றவங்க ஏற்றுக்கிட்டா ஓகே, ஏற்றுக்கலங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கோபப்படக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உடன்பிறப்புகள் கொஞ்சம் இவங்களை புரிந்துக்க மாட்டாங்க. அவங்க மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் இந்த துளாராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு அழகான முகத்தோற்றம் உடையவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை இதெல்லாம் இயல்பாகவே இந்த துளாராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப தொழிலை பெரும்பாலும் செய்யக்கூடியவங்களா ஒரு சில துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த துளாராசி என்பர்கள் ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆணும் பெண்ணும் கரெக்டாக வேலை செய்யலாம், கரெக்டாக எல்லா இடத்தையும் சமமாக பகிர்ந்து எல்லா வேலையும் செய்யலாம், சொத்தே கூட ஆணும் பெண்ணும் சமமாக பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பெற்றோர் மீது அதீத பற்று உடையவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. எல்லா மக்களையுமே ஒரு ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் உள்ளவங்க இந்த துளாராசி என்பர்கள். இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா தராசு எப்படி கொஞ்ச நாள் ஏற்ற இறக்கத்தோடு இருந்தாலும் கூட அந்த கரெக்டான துல்லியமான எடையை பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும்போது தானே காமிக்கும். அந்த மாதிரி தான் இந்த துளாராசி என்பர்கள் எல்லாத்தையும் ஒரு சமநோக்கோடு பார்க்கக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா காலபுருஷர்களுக்கு 7ஆம் வீடு, அதனால இந்த ராசிக்காரங்க பொது ஜனங்களை அதிகம் விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஜனப்பிரியர்கள் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். நிறைய மக்களை சம்பாதிக்கணும், நிறைய மக்களோடு சேர்ந்து கலந்து பேசணும், நிறைய உறவுகள் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடியவங்களா அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த பெட்ரோல் பங்கு இந்த மாதிரி தொழில் உங்களுக்கு அமைஞ்சிச்சு, அதே மாதிரி அரசாங்கம் சார்ந்த தொழிலில் அவங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுக்கு நல்ல ஒரு அழகான வீடு கட்டணும், அந்த வீட்டை சுற்றி நல்ல ஒரு தோட்டம் அமைச்சு அதை பாதுகாக்கணும், அதை அந்த மாதிரி ரிலேட்டடாக ஒரு இயற்கையான வீடு அமைச்சு அதை சுற்றி பாதுகாத்துட்டு நல்ல ஒரு தோட்ட பராமரிப்போடு ஒரு வீடு அமைந்தால் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படக்கூடியவங்களா அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஏற்ற திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை இவங்களுக்கு ஏற்ற திசையாக அமையும். கிழக்கு பக்கத்துலேருந்து வரக்கூடிய செய்திகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். கிழக்கு பக்கத்துலேருந்து ஒரு நண்பரோ ஒரு வாழ்க்கை துணையோ அமைந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கணவன் மனைக்கு ஏற்ற திசை எது அப்படின்னு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தான் ஓரளவுக்கு கரெக்டாக கணிக்க முடியும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு அற்புதமான ஆண்டாக அமைந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஆண்டில் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் செய்யணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடை செய்யுங்க. அதுவும் இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளேயே நீங்கள் அம்மன் வழிபாடை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனை வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். அதுவும் இந்த இருமுடி பையெல்லாம் சுமந்துக்கிட்டு போய் அந்த அம்மனோட பாதத்தில் வச்சுட்டு வரும்போது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இதை ஒன்று செஞ்சு பாருங்கள். இந்த துளாராசி என்பர்கள் இந்த ஆண்டு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதி, இந்த 4 கிரகங்களும் இருக்குது. அதனால் நல்ல ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். லாபஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். வாக்கிய பஞ்சாகப்படி கிரக அமைப்புகள் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டு, ஒரு தெளிவான மனநிலை உள்ள ஒரு ஆண்டு அப்படின்னு கூட இந்த துளாராசி என்பவர்களுக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. உங்களுடைய பேச்சு கூட அப்படி கட்டளையிடுற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவங்க நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சாற்றல் பல சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய செயல்திறன் எல்லாமே ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்கும். எதை எப்படி பண்ணனா கரெக்டாக செய்து முடிக்க முடியும், எதை எப்படி செஞ்சால் நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சின்ன சின்ன நுணுக்கங்களை கூட ஆராய்ந்து இந்த ஆண்டில் செயல்படுவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில விஷயங்களில் மட்டும் இந்த ஆண்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன் வருது, பண தேவையை கூட திடீர்னு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் அந்த உதவி கரெக்டான டைமில் கிடைக்காது. அது உங்களுக்கு மன வருத்தத்தையும் ஒரு சில இடத்துல குழப்பத்தையும் ஏற்படுத்தும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த ஆண்டில் கையில் கொஞ்சம் மன இருப்பு இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. மற்றபடி ஆடம்பர பொருள் வாங்குறேன், தேவைக்கு அதிகமாக ஏதாவது வாங்கி போடுறேன்னு வாங்கி போட்டு கடனோடு உட்காந்துட்டு இருக்கிறதோட கொஞ்சம் சேமிக்க முயற்சி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா திடீர்னு உதவின்னு கேட்கும்போது அந்த உதவி உங்களுக்கு டக்குன்னு கிடைக்காது. அதனால் ஒரு சில மன வருத்தங்கள், குழப்பங்கள், விரோதத்தை பாராட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். இதில் மட்டும் இந்த துளாராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. தொழிலில், வியாபாரத்தில் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ஒரு விதமான தயக்கம் காட்டுவீங்க இல்லையா? நம்ம கரெக்டாக முடிவு எடுக்கிறோமா, மற்றவங்ககிட்ட கேட்கலாமா, ஆலோசனை கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி தயக்கம் காட்டுவீங்க இல்லையா? அதெல்லாம் இந்த ஆண்டில் இருக்காது. எல்லா முடிவுகளையும் ரொம்ப தெளிவாக எடுப்பீங்க. எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாயில் இந்த 2026ஆம் ஆண்டு இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கூட அனுசரணையாக பேசுங்க. அது உங்களுக்கு கூடுதலான லாபத்தை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். துணிந்து சில முடிவுகளை இந்த ஆண்டில் எடுப்பீங்க. அதன் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான பலன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புத்த புத்து விஷயங்கள்லாம் இந்த ஆண்டில் புகுத்துவீங்க. வியாபாரத்துலேயும் சரி, தொழில்லையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, புதுசாக வித்தியாசமாக ஒரு சில விஷயங்களை இறக்குவீங்க. அது நல்ல லாபத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். நிர்வாகத்தில் இருந்து கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, இந்த ஆண்டில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும். சக ஊழியர்களோட அன்பு ஆதரவெல்லாம் இந்த ஆண்டில் கொஞ்சம் கிடைக்கும். அதே மாதிரி தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் எடுப்பீங்க. முடிவுகளை டக்குன்னு எடுப்பீங்க. ஒரு சில முடிவுகள்லாம் ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. கடந்த ஆண்டுலாம் பார்த்திங்கன்னா முடிவுகளே எடுத்துருக்க மாட்டீங்க. ஃபைனல் வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஆண்டில் டக்குன்னு முடிவுகள் எடுப்பீங்க. அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, பணியிட மாற்றம் இதெல்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படின்னே சொல்லலாம். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு ஒரு வளர்ச்சியுள்ள ஆண்டாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன நெருக்கங்கள், சின்ன சின்ன மன கஷ்டங்கள் வரக்கூடாது அப்படின்னா மனம் விட்டு பேசுகிறது இந்த ஆண்டில் ரொம்ப நல்லது. இந்த ஆண்டில் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த ஆண்டில் மனம் விட்டு பேசி ஒரு தொழிலாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும் மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதுவும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு வெற்றியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் வருகை இந்த ஆண்டில் இருக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்திலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அவசர முடிவுகள் ஒரு சில இடத்துல நன்மையை கொடுத்தாலும் கூட ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாங்கி கொடுத்துரும். கவனமாக செயல்படணும். பிள்ளைங்க கிட்ட கோபத்தை காட்ட வேண்டாம். பேசும்போது வார்த்தையில் நிதானம் இருக்கணும். பிள்ளைகளுடைய தேவைகள்லாம் அந்த ஆண்டில் பூர்த்தி செய்வீங்க. அவங்களுடைய போக்குகளை கொஞ்சம் கவனிச்சிக்கிட்டே இருக்கிறது இந்த ஆண்டில் ரொம்ப நல்லது.
பெண்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பேச்சாற்றல் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் வெற்றியாகும். என்ன ஒன்று கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும். திருமண வயதில் இருக்கக்கூடிய துளாராசி பெண்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருமணமாகாத பெண்களுக்கெல்லாம் இந்த ஆண்டில் நடக்கும். அதே மாதிரி திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடன் விவகாரங்களால் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த ஆண்டில் கடனை ஓரளவுக்கு அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த துளாராசி என்பர்கள் இந்த ஆண்டில் வாழ போகிறீங்க. அலைச்சல் மட்டும் இந்த ஆண்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடும்போது அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லது. அரசியல் துறையில் இருக்கிற துளாராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செயல்திறனுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பாடங்களை படிக்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை கூடுதல் கவனத்தோடு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. சக மாணவர்களால் சின்ன சின்ன தடைகள் வரும். கவனமாக செயல்படணும். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க, மகிழ்ச்சிகரமாக இருக்க 2026ஆம் ஆண்டு இந்த துளாராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். நரசிம்மருக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். அதோட கூட அம்மன் வழிபாடையும் செய்யுங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக